இந்த கொல்கட்டால இருக்கக்கூடிய ஆர்ஜிகர் கேஸ் வந்து ஒரு புதக்குழி மாதிரி உள்ளுக்குள்ள போய்க்கிட்டே இருக்குது. இவ்வளோ நாள் அங்க இருக்கிற டாக்டர்ஸ்க்கு தான் நம்ம வந்து பாதுகாப்பு வேணுங்கிற ஒரு விஷயத்த பேசியிருந்தோம். இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய உடல்கள் இருக்கும்ல, இறந்து போனவங்களோட உடல்கள் மார்ச்சரியில வச்சிருப்பாங்கல்ல, அந்த உடல்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு நம்மளுக்கு தெரிய வந்திருக்குது. அதே கேஸ் உடல்களுக்கான. யோசிச்சு பாருங்க. இறந்தவங்களோட உடல்கள வந்து இவங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னா, எவ்வளவு நெனச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஹாஸ்பிட்டல பத்தி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளிய தெரிய வந்துட்டு இருக்குது. அது எல்லாத்தையுமே டீட்டெயில்டா சொல்றதுக்கான வீடியோ தான் இது. 35 நாள் ஆச்சு கிட்டத்தட்ட அந்த சம்பவம் கொல்கட்டால நடந்து. இந்தியாவே பேசுச்சு. இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கான சொல்யூஷன் மட்டும் ஏனோ தள்ளி போயிட்டு இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்கு இப்ப கொல்கட்டால? இப்ப புதுசா நம்மளுக்கு தெரிய வந்தா ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மார்ச்சரியில என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு? அங்க இருக்கிற உடல்களுக்கு ஏன் பாதுகாப்பு இல்லன்னு சொல்றேன். அந்த உடல்கள என்னென்ன இவங்க பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா உங்ககிட்ட ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான். நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். அண்ட் அஸ் யூசுவல் இந்த மாதிரி இந்தியால நடக்கிற விஷயம் மட்டும் இல்ல. உலகம் ஃபுல்லா நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு கரெக்ட்டா வந்து டெய்லி சேர்ந்துரணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். பட் இத எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி உங்ககிட்ட குடுத்துட்டு இருக்கப்போ, அது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா எனக்கு இருக்கும். அப்போனா தான் அல்கோரிதமும் உங்ககிட்ட இந்த வீடியோஸ் எல்லாம் கரெக்ட்டா வந்து சேர்க்கும். எனிவே, இப்போ கொல்கட்டால என்ன நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. இப்போ பரபரப்பா ஒரு விஷயம் பேசப்பட்டுட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மார்ச்சரி இஷ்யூக்குள்ள போகுறேன். இப்போ 35 நாளா அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இன்னமும் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. ட்ரெயினி டாக்டர்ஸ் எல்லாரும். வெயில், மழைன்னு பாகுபாடு பார்க்காம ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டரான மம்தா பானர்ஜி இருந்துகிட்டு, நான் வந்து ரிசைன் பண்ண கூட செய்றேன். இதுக்கு மேல எனக்கு உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் கூட வந்து பேசுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ கூட அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு 5 கோரிக்கைகள் இருக்குது. இந்த 5 கோரிக்கையை நிறைவேத்துனீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. அதுக்காக தான் ப்ரொடெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 கோரிக்கையில 1 அந்த பொண்ணுக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அது டிரான்ஸ்பரண்டான இன்வெஸ்டிகேஷனா இருக்குங்கிறாங்க. 2வது சிசிடிவி. பேசிக்கான சிசிடிவி போட்டு வைங்க. 3வது நாங்க சீஃப் மினிஸ்டர் கூட பேசுவோம்ல, அத லைவா வந்து எல்லார்கிட்டயும் பிராட்காஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா தனியா கூப்பிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எங்களுக்கு தெரியல. அரசியல்வாதிங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இத ஸ்டூடண்ட்ஸ் சொல்றாங்க. டாக்டர் ஸ்டூடண்ட்ஸா இருப்பாங்கல்ல, அவங்க சொல்றாங்க. நாங்க வந்து உங்ககிட்ட பேசுறோம்ல, அத லைவா ரிலே பண்ணுங்க எல்லார்கிட்டயும். ஏன்னா நீங்க நார்மலா தானே பேச போறீங்க. ஏன் பயப்படுறீங்கங்கிற மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க. 4வது யார் இந்த தப்புல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ, இந்த ஒரு கேஸ்னு மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கேஸ் இந்த மாதிரி ஆர்ஜிகர்ல நடந்திருக்கு. அதுல யார் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அத்தனை பேருமே வந்து தண்டிக்கப்படணுங்கிறது. அண்ட் 5வது இவ்வளவு நாள் டாக்டர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இதையே காரணமா வச்சு அந்த டாக்டர்ஸோட வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க. அவங்களை தூக்கி ஜெயில போட்டுறாதீங்க. எங்களுக்கு டைரக்டா ஆக்ஷன் எங்க மேல எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 5 கோரிக்கைகளை முன்னாடி வைக்கிறாங்க. அந்த சைடு சீஃப் மினிஸ்டர் சைடுல இருந்து அண்ட் கவர்மெண்ட் சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க கண்டினியூஸா ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு மாசமா ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இதோட எதிரொலியா 29 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. டாக்டர்ஸ் வந்து அவங்கள காப்பாத்தாம 29 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த 29 பேருக்கு அரசாங்கம் வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுக்க போகுது. டாக்டர்ஸ் இவ்வளவு செல்ஃபிஷா நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்களா? நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க ஓகே சொல்றோம்ல, வந்து தனியா பேசுங்க அப்படிங்கறத சீஃப் மினிஸ்டர் சைடு சொல்லிட்டே இருக்காங்க. இன்னைக்கு பேசுறதுக்கு டாக்டர்ஸும் கிளம்பிட்டாங்க. ஓகே, இந்த 5 இதை வந்து முதல்லயே சீஃப் மினிஸ்டர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றேன்னா சொல்லல. சரி, இருந்தாலும் பேச்சுவார்த்தைக்கு இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் எங்களோடதுன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல மறுபடியும் சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கிட்ட வந்து 2 பேருக்கும் முன்ன பின்ன வாக்குவாதம் வந்து, நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க, இல்ல நாங்க பேசிட்டு வரோம்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒரு டிஸ்கஷன். அங்க சீஃப் மினிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. நான் காஃபி குடிக்கிறேன், காஃபியாவது வந்து குடிச்சிட்டு போங்க, மழை பெஞ்சிட்டு இருக்குது, ஏன் வெளியே நிக்கிறீங்க? இந்த கம்யூனிகேஷன் மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் கமோஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா கடைசியில இன்னைக்கு மீட்டிங் நடக்கல. அவங்களும் திருப்பி வந்துட்டாங்க. சோ இந்த 5 கோரிக்கை தான் டாக்டர்ஸோடது இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்குது. முக்கியமான கோரிக்கை, உண்மையிலே என்ன நடந்துச்சுங்கிறத எல்லாத்தையும் வெளியே சொல்லுங்கன்னு. அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஒருத்தங்க மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஆளை தூக்கி ஜெயில போட்டுருக்கீங்க, இதுல ஒரு ஆள் இல்ல, இதை தாண்டி நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்குது. அதை தாண்டி லீகலா என்னென்ன நடந்துட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம், சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஆள் தான் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. கரெக்டா? ஸோ அவன் தான் எல்லா தப்பும் பண்ணான், அவனோட ப்ளூடூத்லாம் அங்கே கிடைச்சிருச்சுன்னு பேசினாங்க. இப்போ அவன் வந்து இன்னோசென்ட், நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு அவன் வந்து ஒரு கிளைமை வைக்கிறான். அவனோட லாயரும் இதுதான், அவனோட அட்வொகேட்டும் இதுதான் கோர்ட்டில் சொல்றாங்க. நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. பலியாடா என்ன யூஸ் பண்றாங்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவன் சொல்றான். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் வந்து போலீஸை பார்த்தே கேட்குறாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 14 ஹவர்ஸ் ஆயிருக்குது, ஏன் 14 மணி நேரம் கழிச்சு ஒரு பொண்ணு இறந்து போய் நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, அந்த 14 மணி நேரம் டிலே ஏன் ஆச்சுங்கிறத சுப்ரீம் கோர்ட் வந்து போலீஸ் கிட்ட கேட்குறாங்க. 3வது, அந்த குழப்பத்துக்கு நடுவில் ப்ரொட்டஸ்ட்லாம் போயிட்டு இருக்கப்போ ஒரு ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டலில் பிரச்சனையோ
அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருக்காங்க. அது எப்படி போலீஸை மீறி நடந்துச்சுங்கிறதையும் கோர்ட் கேட்குறாங்க. அண்ட் இன்னொரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் கேட்கிறது ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆகுது. இந்த ஒரு கொலையில சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். இந்த பொண்ண வந்து கடைசியில போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொன்னக்கூடிய அந்த ஒரு செலான் வந்து மிஸ் ஆகுது. எப்படி இந்த செலான் மிஸ் ஆகும்? அதுவும் இவ்ளோ பரபரப்பான கேஸ். எல்லாருமே ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்றீங்க. அப்போ அந்த நேரத்துல எப்படி இந்த செலான் மிஸ் ஆகுங்கிறத சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஹியரிங்லாம் தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து லீகலா நடந்துட்டு இருக்கிற விஷயம். இப்போ இந்த சோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஜெனரலா நியூஸ்ல போடுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய மீடியா சேனல்ஸ்ல வந்து இவங்க சொல்றாங்க. எங்களுக்கு சிபிஐல இருக்கிற ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. யாருன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களோட ஐடென்டிட்டி வந்து கன்சீல் பண்ணப்படும். பட் இவங்க இதெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் டீடைல்ஸ் சொல்லுவாங்க. அதுல தான் நம்மள வந்து தலை சுத்தி போக வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு வருஷமும் 2021ல இருந்து இப்போ வரைக்கும் ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல், இந்த மெயின் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு வருஷமும் 60ல இருந்து 70 உடல்கள் வந்து வருஷம் காணாம போகுதாம். அது எப்படி ஒவ்வொரு வருஷமும் 60ல இருந்து 70 உடல் காணாம போகும்? அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்கங்கிறாங்க. 2வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காணாம போற உடல்கள்லாம் என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை பத்தி தேடி போக ஆரம்பிச்சோன்னா, இந்த மெயின் அக்யூஸ்ட் இருக்கான்ல, சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒருத்தன், இவன் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட். ஆக்சுவலி இவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி. இவனும் இவனோட ஃப்ரெண்ட்ஸும் இவனோட ஃபோன் எல்லாம் எடுத்தப்போ, இவனோட ஃப்ரெண்ட்ஸோட ஆட்கள், இன்னைக்கு கூட இன்னொரு போலீஸ்மேன் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இவனோட ஃபோனை மெயினாக எடுத்தப்போ, அந்த ஃபோனில் 7 மணிக்கு வந்து மார்ச்சரியை மூடிடுவாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் இவன் மார்ச்சரிக்கு ஆக்சஸ் இருந்திருக்கு. அவன் அந்த இடத்துக்கு இவனுக்கு பேசிக்காக சம்மந்தமே கிடையாது. இவனா அங்கே வந்து ஒரு புரோக்கர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். வர்றவங்களை வந்து கரெக்டான டாக்டர்ஸோட கனெக்ட் பண்ணி விடுறதுக்கு ஒரு காசு வாங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். இவன் வந்து நைட் ஆயிடுச்சுன்னா 7 மணிக்கு மார்ச்சரியை மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கும் இவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஒருத்தங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு மார்ச்சரியோட ஆக்சஸ் கிடைச்சிருக்குது. அண்ட் இவங்க அங்கே போய் உடல்கள் இருக்குல்ல, இறந்தவங்களோட உடல்கள் இருக்குல்ல, அதோட இவங்க ஒன்றா இருந்திருக்காங்க. அதை வந்து காட்சிகளாகவும் எடுத்து வச்சிருக்காங்க ஃபோனில். அந்த ரெக்கார்ட்லாம் இப்போ சிபிஐ கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு சோர்சஸ் சொல்கிறதா. இது வந்து ரொம்ப வைரலாக இன்னைக்கு இன்டர்நெட்டில் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு லாஸ்ட் 1 வீக்காகவே போயிட்டு இருக்குது. நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக மீடியாலையும் பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ தாட் இதை நான் வந்து உங்ககிட்ட சொல்லலான்னு. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவாக எடுத்து என்ன பண்ண போகிறாங்க? உடல்களோட ஏதோ பண்ணுறத வீடியோ எடுத்து என்ன பண்ண போகிறாங்க? அதை வந்து காசுக்கு வெளிநாடுகளுக்கு விற்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் 4வது, இது ஒரு பார்ட் ஆஃப் பிரச்சனை தான். இது போக ஏகப்பட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் வந்து யாரு காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதுகிற கதைகள் நிறைய நடந்திருக்குங்கிறதையும் சிபிஐ வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய உடல்களில் ஆர்கன்ஸ் அண்ட் உடல் பகுதிகள் வந்து காணாமல் போகுது அடிக்கடின்னு. அங்கே ஏழ்மையில் இருக்கிறவங்க தான் மோஸ்ட்டாக இந்த ஹாஸ்பிட்டலில் உடல்கள் வந்து மார்ச்சரியில் கலெக்ட் பண்ணுறப்போ உடல்களோட பார்ட்ஸ் வந்து காணாமல் போகுது. கை, கால், அது உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் அதெல்லாம் காணாமல் போகுதுன்னா அவங்க சைட்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அண்ட் லாஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2001ல் ஆஸ் லேட்டஸ்ட் 2001 ஓகேவா, கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஹாஸ்பிட்டலில் சுமித்ரா பிஸ்வாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பையன் வந்து இறந்து போயிருக்கான். எப்படி இறந்து போனான் அப்படின்னு கேட்டப்போ, எப்பவும் போல இவங்க ஒரே விஷயம் தானே சொல்லுவாங்க, தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். இப்போ வந்து இந்த பொண்ணுக்கு என்ன சொன்னாங்களோ, 2001ல் இந்த ஹாஸ்பிட்டலில் படிச்சுட்டு இருந்த அதே ஸ்டூடெண்ட்டு இறந்து போகிறான், தற்கொலை பண்ணி இறந்து போகிறான்னு சொல்கிறாங்க. அந்த பையனோட அம்மா ஓகேவா, அவங்க இருந்துக்கிட்டு இல்லையே பொய் சொல்கிறீங்க, ஏன்னா என் பையன் நேற்றுக்கு என்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறான், என்கிட்ட நல்லா பேசுகிறான், இந்த காலேஜில் என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறதையும் சொல்கிறான், அங்கே வந்து நீங்கள் பண்ணக்கூடிய நிறைய தவறான செயல்களும் இவனுக்கு தெரிய வந்துருச்சு, அதை என்கிட்ட ஷேர் பண்ணா, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இவனுக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறதுக்காக அவனை கொண்டுட்டீங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எடுத்து முன்வைக்கிறாங்க. அது என்ன குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் 2001 சொல்கிறது ஃப்ளாஷ்பேக் ஓகேவா, 2001ல் சுமித்ரா பிஸ்வாஸ் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து டாக்டர் அங்கே படிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த பையன் வந்து படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை வந்து இன்னொரு ஒரு ஃபோட்டோவில் ஏதோ வச்சு மார்ஃப் பண்ணி சம்திங் சூப்பர் இம்போஸ் பண்ணி ஏதோ ஒன்று நடந்திருக்குது. இந்த பையனுக்கு, அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இது நடந்திருக்குது. ஸோ இந்த பையன் அது தெரிய வந்தோடனே வீட்டில் போய் அவங்க அம்மா கிட்ட வந்து ரொம்ப சோகமாக இதெல்லாம் சொல்லியிருக்கான். இதெல்லாம் பேசினதுக்கப்புறம் நான் இதை போய் கேட்க போகிறேன், இதை நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து சரிடா பார்த்து பண்ணுறேன். ஆனால் அவனும் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவனுக்கும் மாமா வந்து எம்எல்ஏ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பையன் தான். ஆனால் இதில் இன்னும் பெரிய ஆட்கள் இருக்காங்க, நான் இதை பெரிய இஷ்யூ ஆக்க போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ அடுத்த நாள் காலையில் அந்த காலேஜில் சில பசங்க இருந்துக்கிட்டு நீ வா நேர்லேயே பேசிக்கலாம், ஏன் என்னெல்லாமோ பேசுகிற, யார் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்காங்களா பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்களாம். இந்த பையன் வீட்டில் சொல்லிட்டு கிளம்பி போகிறான். கிளம்பி போனால் அன்னைக்கு ராத்திரி அன்னைக்கு போன அன்னைக்கு ஈவினிங் ஓகேவா, ராத்திரி கூட இல்லை, சாயங்காலம் அதே ஹாஸ்பிட்டலில் இவன் தூக்கு மாட்டி இறந்துட்டான்னு
கால் வருது அவங்க அம்மாவுக்கு. அவங்க அம்மா இருந்துக்கிட்ட வாய்ப்பே இல்லை அவன் தூக்கு மாட்டி இறக்கல. ஏன்னா அவன் என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தான். அவனுக்கு வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய சோகமும் கிடையாது. இங்கே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நான் தட்டி கேட்க போறேன்ட்டு போனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க பேசி தீர்த்துக்கலான்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஒன்று நடந்துருச்சுங்கிறாங்க. பேரலாக இது ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஆகுது. ஏன்னா எம்எல்ஏவோட மருமகன் பேசிக்காக. ஸோ அது வந்து ஒரு பெரிய கேஸ் ஆகுது 2001 ஃபைனலி பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேருந்து சுற்றி இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வந்து சூப்பர் இம்போஸ் ஆச்சு. நம்ம பேசினாலே இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த அம்மா இருந்துக்கிட்டு ஓகே அந்த பொண்ணுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு தேடிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அந்த பொண்ணு கொஞ்சம் நாள் ரிலீஸ் பண்ணப்படுறாங்க. இப்போ அந்த கேஸில் இன்வால்வ் ஆன யாரையுமே வந்து தண்டிக்கப்படலை. அவங்க அப்படியே காணாமல் போயிட்டாங்க. இந்த அம்மா இருந்துக்கிட்டு ஆனால் இல்லை இதுக்கு தனியாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு இவங்க ப்ரைவேட் டிடெக்டிவ்லாம் வச்சு அங்கே இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவங்களே போய் தேடி இந்த சினிமாவில் வர மாதிரி இவங்களே ஒவ்வொருத்தங்க கிட்டே கேட்டு பையனுக்கு என்ன நடந்திருக்கும், அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணாங்க, என்னென்ன நடந்திருக்கும்னு தேடுறப்போ அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறது, நீங்கள் யாரையுமே அரெஸ்ட் பண்ண வேணாம். இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க இன்னமும் இந்த பிரச்சனை நடக்கிறப்போ சொல்கிறது என்னன்னா, நீங்கள் யாரையுமே அரெஸ்ட் பண்ண வேணாம். ஆனால் இறந்த பையன் வந்து தற்கொலைனால இறந்தாங்கிறத பொய்ய சொல்லாதீங்க. அவன் தற்கொலைனால இறந்து போகலை. அதை மட்டுமாவது இந்த நாடு நம்பட்டும். அவன் தற்கொலை பண்ணி இறந்து போகிற பையன் கிடையாது என்னோட பையன். அவங்க அவ்வளோ பெரிய ஒரு கோலை கிடையாது அப்படிங்கிறத அந்த அம்மா இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே ரொம்ப இமோஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கிறதா இப்போ கொல்கட்டாவில் நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் ஒரு சைடு ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் டைரெக்டாக இன்வால்வ் ஆகுறாங்க. சீஃப் மினிஸ்டரோட வீட்டுக்கு பேச கூப்பிட்டாலும் அங்கே கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி சம் பிரச்சனை வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. இதில் அந்த ஸ்டூடெண்ட் சைடு ரொம்ப கிளியரான ரெக்வெஸ்ட் தான் இருக்குது. அந்த எஃப்ஐஆர் முதல்ல ஏன் ஃபைல் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆச்சு? இதில் நடுவில் நிறைய பேர் இன்வால்வ் இருக்காங்களே, அவங்க மேலாம் ஆக்ஷன் எடுத்துட்டிங்களா? ஏன் எடுக்காமல் இருக்கீங்க இவ்வளோ நாள் கழிச்சு? அந்த போலீஸ் கமிஷனரே டைரெக்டாக இன்வால்வ் ஆயிருக்காரு. ஏன் அவர் மேலே இன்னும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ரெண்டாவது, எங்களால் தான் வந்து 26 பேரோ 27 பேரோ இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, ஏன்னா நாங்கள் மட்டும்தான் டாக்டர்ஸ், அத்தனைக்கு நாங்கள் ட்ரெயினி டாக்டர்ஸ் தான், ஆக்சுவல் டாக்டர்ஸ் அத்தனை பேர் இருக்காங்களே, சும்மா எங்களோட ப்ரொடெஸ்ட்டை நிறுத்துறதுக்காக இப்படிலாம் போய் சொல்லாதீங்க அப்படிங்கிறத வந்து ட்ரெயினி டாக்டர் சொல்கிறாங்க. மூணாவது, இன்னமும் என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி சிஸ்டம் வேணும்னு கேட்குறத ஏன் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது. அண்ட் நாலாவது, இதில் லைவ் ப்ராட்காஸ்ட், நாங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் கிட்ட பேசுகிறது லைவாக ப்ராட்காஸ்ட் பண்ணப்படணும். உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்ன பேசுகிறாங்கங்கிறது தெரியணும். அப்படி நம்ம மறைச்சு பேசணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் இவங்க இருந்துக்கிட்டு சரி ஓகே நாங்களும் ரெக்கார்ட் பண்ணுறோம் நீங்களும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்கன்னா அதுக்கும் இவங்க ஒத்துக்கலை. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து நடக்கலை. அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப நேரம் மழையில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்குள்ளே அவங்க வந்து கூப்பிட்டதுக்கப்புறமும் உள்ளே போகாமல் வெளியே நின்று இருந்திருக்காங்க. அண்ட் லாஸ்ட் முக்கியமான ரெக்வெஸ்ட் அவங்க வைக்கிறது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வாழ்க்கையில் என்னானாலும் பரவாயில்லன்னு இதில் வந்து இறங்கி ஒரு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே அவங்க வாழ்க்கையை பார்க்க போயிடுவாங்க. ஆனால் இதில் இறங்கி கிரவுண்ட் லெவலில் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா, அவங்களெல்லாம் தூக்கி நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். நியாயத்தை கேட்டு வந்த டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டோங்கிறத சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதுவுமே வந்து கவர்மெண்ட் ரிப்ளை பண்ணாமல் இருக்காங்க. பட் இந்த 5 தான் வந்து அவங்களோட மேஜர் ரெக்வெஸ்ட்டாக கவர்மெண்ட்டை நோக்கி இருக்குது. இந்த வீடியோ முடிகிறப்போ எனக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது ஒரே கேள்வி தான். இந்த கமெண்ட் செக்ஷனில் இதுக்கெல்லாம் சொல்யூஷன், இவங்க கேட்குற 5 பாயிண்ட்டும் நியாயம்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? எஸ்பெஷலி அவங்க வந்து இந்த டிஸ்கஷன் வந்து ரெக்கார்டாகி வெளியே எல்லா இடத்துலையும் இருக்கணும், எல்லாரும் பார்க்கணுங்கிறாங்கல்ல, இது ரீசனபிளாக இருக்கா? இது நடந்துருச்சுன்னா ஒரு சைடு மக்களுக்கு டவுட்டே இருக்காது. கவர்மெண்ட் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ சீஃப் மினிஸ்டர் டேரெக்டாக பேசுவார். இவங்களோட பாயிண்ட்ஸ் என்னங்கிறது சீஃப் மினிஸ்டர் கிட்ட டேரெக்டாக போகும். 2 பேரும் என்ன பேசுகிறாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் இன்னொரு சைடு ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து அவ்வளவு பெண்டாகி ஸ்டூடெண்ட் சொல்கிறத கேட்கணுமா? ஏன்னா சீஃப் மினிஸ்டர் அப்படி பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக எந்த சீஃப் மினிஸ்டர்கிட்டையும் நம்ம இது ஏதோ சினிமா சீன் மாதிரி இருக்குது. கரெக்டாக கோர்ட்டில் நடக்கிறது நீங்கள் எல்லாத்தையும் ரிலே பண்ணுங்கள், டிவிலலாம் போடுங்க, சீஃப் மினிஸ்டர் கிட்ட பேசுகிறதெல்லாம் டிவியில் போடுங்க. இதெல்லாம் சினிமாவில் தான் பார்த்துருக்கோம், ரியாலிட்டியில் பார்த்ததில்லை. ஏன்னா பவரில் இருக்கிறவங்க என்றைக்குமே அவ்வளோ ஈஸியாக இறங்கி வர மாட்டாங்க. அது சீஃப் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், கவர்னர்ஸாக இருக்கட்டும், யாரும் வர மாட்டாங்க. ஆனால் இவங்க வரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரி இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக டெய்லி வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரி சேனலை ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.